ஹாய் ஹலோ வெல்கம் டு மம்முச்சலா யூடியூப் சேனல். வாங்க இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா நன் அதர் தென் மீஷோ ஹால் வீடியோ தான். அப்புறம் இதுவும் மீஷோல எடுத்த செம்ம சூப்பரான சில்க் சாரி. நான் அடிச்சு சொல்லுவேன், இது 100% சில்க் சாரின்னு தான் சொல்லுவேன். அவ்வளோ சூப்பரா இருக்கு. சில்க் சாரிக்கு என்னென்னலாம் நீங்க ஒரு 10 இது சொல்றீங்களோ அது எல்லாமே இதுக்கு பொருந்தும். நல்ல ஹைட் இருக்குங்க. நானே செம்ம ஹைட்டு. நானே இவ்வளவு தூரம் மடிச்சு உள்ள சொல்லியிருக்கேன். அந்த அளவுக்கு நல்ல ஹைட்டு. டுவல் டோன், அப்படியே ஒரு கிரீன் வித் வயலட் ஷேட். உங்களுக்கே தெரியும் பாருங்க, இப்படி பார்த்தா வயலட்டா தெரியுதா, இப்படி பார்த்தா கிரீனா தெரியுதா, மயில் கலர்னு சொல்லுவாங்கல்ல. சரி, அதுக்கு மேட்சாவே மயில் கலர் மாதிரியே நானே ஆரி போட்டுறேன். பாக்குறதுக்கு சிம்பிளா தான் இருக்கு, பட் நல்லா ஹெவி ஒர்க்கு. இதோட ஷார்ட்ஸ் வீடியோ உங்களுக்கு வந்துடும். அப்புறம் ஜுவல்ஸும் அதே தான், மீஷோவே தான். நிஜமா சொல்றேன், சும்மா இல்ல. நான் மீஷோ நல்லா சொல்லவே கிடையாது. ஆக்சுவலா எங்க அக்கா பையன் வந்து ஹைதராபாத்ல இருந்து ஜுவல் செட் வாங்கிட்டு வந்தா, 1600 சம்திங் வாங்கிட்டு வந்தா. இது நல்லா இருக்கும், இல்லன்னு நான் சொல்லல. பட் அதை விட இது சூப்பரா இருக்கும். இது 3 லேயரே வந்து உங்களுக்கு அஃபோர்டபுள் ரேட்ல தான் வாங்க. 1007 or 8 அந்த ரேஞ்சில் தான் வாங்க. அதுக்கு சூப்பரான இயரிங் செட், பிரீமியமான சிஜி ஸ்டோனு, செம்ம என்ன சொல்றது, டைமண்ட் ரெப்ளிகா அப்படியே தான் சொல்லலாம். ரோப்பு தான் கொடுத்துருக்காங்க. நம்ம வேணும்னா இன்னுமே லெங்க்தியா இறக்கி போட்டுக்கலாம், இல்ல இன்னுமே ஷார்ட்டா போடுறதுனாலும் இப்படி போட்டுக்கலாம். ஃபுல்லா இதா வரணும், ஜுவல்லா வரணும்னா இன்னும் கொஞ்சம் ஷார்ட்டா போட்டுக்கலாம். செம்மைங்க, செம்ம மீஷோ. இது வந்து ஆஃபர்ல தான் வாங்கினேன். ஆக்சுவலா அந்த டைமிங் போகும்ல, அப்பதான் புக் பண்ணேன். ஆக்சுவலா 1900 சம்திங் இதோட ஆக்சுவல் பிரைஸ். 1007 சம்திங் அந்த ரேஞ்சில் வாங்க, எனக்கு சரியா ஞாபகம் இல்ல. சூப்பரா இருக்கா. இதுக்கு வந்து ஃப்ரண்ட் நெக்ல ஸ்கேலப்பிங் கொடுத்து, இப்படி சும்மா ஃப்ரண்ட்ல இந்த மாதிரி தான் வரும். ஒரு 3 ஸ்கேலப்பிங். பேக்ல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஸ்கேலப்பிங். அது இல்லாம காப்பர் பார்டர் வந்து ரொம்ப பெருசா நல்ல அழகா கொடுத்துருந்தாங்களா. வேஸ்ட் பண்ணக்கூடாது, ஆரி போட்டோம்னா காப்பர் பார்டர் போயிடும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு. ஓகே, சூப்பரா இருக்கா. சரி, இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தரலாமா? மார்ச் மெகா பிளாக் பஸ்டர் சேல் வந்து மார்ச் 7th இருந்து 9 days போய்கிட்டு இருக்கு. நீங்க விஸ்லிஸ்ட்ல போட்டு வச்சிருக்கிறது, உங்களுக்கு எது எதெல்லாம் வாங்கணும்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தீங்களோ அதுக்கான ரைட் டைம் இதுன்னே சொல்லலாம். தாராளமா ட்ரை பண்ணுங்க. நான் நிறைய பாருங்க, என்னோட விஸ்லிஸ்ட் பாத்தீங்கன்னா போய்கிட்டே இருக்கும். அதுல நான் எதெல்லாம் புக் பண்ணி வச்சிருக்கேன், எதெல்லாம் வந்திருக்கு, எதெல்லாம் அன்பாக்ஸ் பண்ணி அடுத்தடுத்த வீடியோ போடுறதுங்கிறது அப்கமிங் வீடியோஸ்ல பாத்தரலாம். செம்ம சூப்பரா இருக்குது. நல்ல ஆஃபருங்க. 80% வரைக்கும் டிஸ்கவுண்ட் கொடுக்கறாங்க. எப்பவும் சொல்ற மாதிரி தான், ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பார்க்கணும், மறக்காம லைக் பண்ணணும். அப்பதானே வீடியோ போடுறதுக்கான அர்த்தம் இருக்கும், எனக்கு மோட்டிவா இருக்கும். சரி, அடுத்தடுத்த வீடியோ போடலாம் அப்படிங்கிற மாதிரி. எதுனாலும் கமெண்ட்ல கேளுங்க, தாராளமா கேட்கலாம். எல்லாத்தோட லிங்க்கும் பையிங் லிங்க்கும் நான் கொடுப்பேன். ஆக்சுவலா நீங்க அந்த லிங்க் டச் பண்ணிட்டு போனீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டா உள்ள போகும். இல்லாட்டி நம்பர் அடிச்சு நீங்க தேடிக்கிட்டு இருக்கணும். இது ஒன் அண்ட் ஒன்லி டச் அண்ட் கோங்கிற மாதிரி போயிட்டே இருக்கும். அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. சரி, இன்னைக்கு என்ன பார்சல்னு பாத்திரலாமா? இந்த சீசன்ல ரஸ்டிக் ஆரஞ்சு ஸ்பெஷல் எபிசோடு அப்படின்னே தனி ஒரு சீரீஸா போடலாம். அந்த அளவுக்கு நான் ரஸ்டிக் ஆரஞ்சு சாரி எடுத்து வச்சிருக்கேன். சரி, ஃபர்ஸ்ட் ஒன்னா எப்பவுமே மங்களகரமா, இந்த கலரும் மங்களகரம்னு சொல்லலாம் இல்லையா. இது ஒரு சாஃப்ட் பனாரசி கட்டான் செமி கஞ்சிப்பட்டு, இன்னும் என்னென்னலாம் சொல்லலாமா அதெல்லாம் சொல்லலாம். பட் குவாலிட்டி வைஸ், சாஃப்ட்னஸ் வைஸ், அந்த ஜரி வைஸ் எல்லாமே ஆசம்னே சொல்லுவேன். செம்ம சூப்பரான கலர் காம்பினேஷன். இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கேன் அந்த ரஸ்டிக் ஆரஞ்சு வித் காஃபி ப்ரௌனுன்னு சொல்லிட்டு தான் நான் எடுத்தேன். பட் இதில் என்னென்னா, ஆளாளுக்கு ஒரு கலர் சொல்கிறாங்க. இது ரஸ்டிக் ஆரஞ்சுனா கூட நம்ம ஏற்றுக்கலாம். பட் பார்டர் கலர் வந்து ஃப்ரெண்ட் இருந்துட்டு டார்க் க்ரீனுனா, ஹஸ்பண்ட் இருந்துட்டு பிளாக்குன்னாரு. சரி, அது என்னவோ கலராக இருக்கட்டும். பட் இது வந்து செம்ம சூப்பரான ஒரு பார்ட்டி வேர் கலெக்ஷன்னே சொல்லிக்கலாம். அந்த மாதிரி ஒரு செம்ம சூப்பரான சில்க் சாரி பிளெண்ட் அந்த மாதிரினே சொல்லிக்கலாம். அவ்வளோ அழகாக இருந்தது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்த்துடலாமா? நான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்தேன், அப்படியே வந்து வீடியோ எடுத்துடலான்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக இந்த சாரி வீடியோ அப்லோட் பண்ணிட்டேனா இல்லையான்னு எனக்கே கொஞ்சம் டவுட்டு. சரி, இன்னொரு லேப்டாப்பில் பார்த்துக்கலாம், அதில் இருக்கா. ஏன்னா மம்முவோட லேப்டாப்லேயும் இருக்கும், செல்லாவோடதுலேயும் இருக்கும். சரி, எதில் இருக்குன்னு தெரியல. இருந்ததுன்னா எடுத்து அடுத்த தடவை அப்லோட் பண்ணிடுறேன். இன்றைக்கி என்ன பார்சல் வந்திருக்குன்னு பார்த்துடலாமா? மெகா பிளாக் பஸ்டரில் டெய்லி மொத்தமாக பண்டலாக கொண்டு வந்து போட்டுட்டு போயிடுறாங்க டெலிவரி பாய். அக்கா, உங்கள் வீட்டுக்கு வந்தாலே என்னோட பாரமே குறைஞ்சிருந்துக்கா அப்படிங்கிற மாதிரி. இதுவும் ஒரு ரஸ்டிக் ஆரஞ்சுன்னு சொல்லிட்டு, இந்த இளம்பிள்ளையிலிருந்தெல்லாம் வரும்ல சேலம் சாரி, அந்த மாதிரியே குட்டி குட்டியாக மடித்து வந்தது. பட் சாஃப்ட் சில்க்குங்க. சாஃப்ட்னாலும் சாஃப்டாக அந்த மாதிரி ஒரு சாஃப்ட் சில்காக எடுத்திருந்தேன். இது ரஸ்டிக் ஆரஞ்சுன்னு சொல்ல முடியாது, பட் ஆரஞ்சு ஷேட்லேயும் வரும். ஒரு மாம்பழ கலர்னு சொல்லிக்கலாமா? ஓகே, அந்த கலர்னு சொல்லிக்கலாம். நானும் வந்து இன்ஸ்டால எல்லாம் எப்படி இளம்பிள்ளைக்காரங்கள்லாம் எடுத்து போடுவாங்கள்ல, சேலம் சாரீஸ் சேல் பண்ணுறவங்கெல்லாம், அந்த மாதிரி ட்ரை பண்ணேன். பட் வரல.
இது வந்து பார்டர் வந்து கொஞ்சம் மெஜந்தா மாதிரி இருந்தாலும் பல்லு அண்ட் பிளவுஸ் வந்து ஒரு ராமர் ப்ளூ கலருங்க. சில்வர் ஜரி தான், ரொம்ப ரொம்ப சாஃப்டா இருந்தது. வைர ஊசி பேட்டர்ன்னு சொல்லிக்கலாம். அங்கங்க புட்டா, பெரிய பெரிய புட்டா மோட்டிவ் வந்திருக்குது. சாஃப்ட், அவ்வளோ என்ன சொல்றது, ஈஸி டு ட்ராப் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இருந்தது. இந்த கலர் காம்பினேஷன் வாவ், செம்மைங்க, சொல்லி மாளாது. கண்டிப்பா 9 மார்க் தாராளமா கொடுக்கலாம். பட் நம்ம ரஸ்டிக் ஆரஞ்சு தானே எதிர்பார்த்தோம், அது வந்துருந்தா 10க்கு 10 கொடுத்துருவேன். குவாலிட்டி வைஸ் சூப்பர். இதோட பையிங் லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல வந்துடும், போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோவில் அதாவது என்ன சொல்கிறது, ஒன்றை விட ஒன்று பீட் பண்ணுன்னு சொல்லுவேன்ல நானே, அந்த மாதிரிங்க இந்த வீடியோவில் வர்ற சாரீஸ் ஃபுல்லாக எதை விடுறது, எல்லாத்துக்குமே 100 மார்க் கொடுக்கலாம். 100 அவுட் ஆஃப் 100 கொடுக்கலாம். 10/10ங்கிற மாதிரி அந்த மாதிரி கொடுக்கலாம். இந்த சாரீ நம்ம ஒரு சாரீ எடுத்தோம் தெரியுமா, ஷாலினி அஜித் அவங்க வேர் பண்ண ஒரு ஹாஃப் ஒயிட் வித் மெஜந்தா கலர். அதே இதில் கலர் மட்டும் வேற. இந்த என்ன கலர்னா மயில் கலர், அதுக்கு இந்த மெஜந்தா கலர் பார்டர் வந்து செம்மைங்க. ரொம்ப ஜிகு ஜிகு ஜிகுன்னெல்லாம் வந்து ஜரி இல்லாமல் அப்படியே ஒரு மைல்டான கலர். அதாவது ரொம்ப கோல்டனாக இருந்ததுன்னா அடிக்கும் இல்லையா, பட் இதில் ஒரு மாதிரி டல் கலர் மாதிரி தான். ஆனால் அதுதான் இந்த சாரியோட அழகையவே இன்னும் கூட்டுதுன்னு நான் சொல்லுவேன். ப்ளவுஸும் கான்ட்ராஸ்டில் கொடுத்து நல்லா பெரிய பார்டராக கொடுத்துட்டாங்க, செம்மைங்க. இது வந்து நான் வச்சுக்கல, இப்போ இந்த சாரியை யார் வச்சுருக்காங்க, சொப்பன சுந்தரியை யார் வச்சுருக்காங்கங்கிற மாதிரி இந்த சாரீ என் ஃப்ரெண்ட் எடுத்துக்கிட்டாங்க. அவங்களுக்கு நான் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண டிசைன் பண்ணி இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கேன். இந்த சைடு ஸ்கேலப்பிங் வச்சு அதோட ஃபோட்டோஸ் அடுத்ததான் இருந்ததுன்னா நான் சென்ட் பண்ணுறேன் அடுத்த வீடியோவில். செம்மைங்க, என்ன சொல்றது, எனக்கு வார்த்தையே இல்லை. ஆக்சுவலா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது என்னன்னா, நான் ஃபர்ஸ்டா நான் இன்ட்ரோல கட்டியிருந்தேன்ல அந்த சாரி பாரு, அது டிசைன் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்பதான் சரி ரெண்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருந்ததுனால கூட நம்மளே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். கரெக்டா ஃப்ரெண்டு வந்தா, நான் ஒன்று நீங்க ஒன்று அப்படின்னு சொல்லிட்டா. பாருங்க, நான் அந்த சாரியும் எடுத்து காமிக்கிறேன். ரெண்டும் சேம் டு சேம் கலர். அது வந்து காப்பர் பார்டர் ஒயிட் கலர்ல, இது வந்து மெஜந்தா அந்த ஒரு டல் கோல்டு கலரில். பட்டு பாடி ஆல் ஓவர் பாடி ஃபுல்லாக சேம் டு சேம் கலர். அதனால தான் சரி இந்த நீ ஒன்று வச்சுக்கோ நான் ஒன்று வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒன்று வச்சுக்கிட்டோம். பட்டு குவாலிட்டி வைஸு, அப்புறம் ஒன்று இந்த பார்டர் போர்ஷன்லையெல்லாம் நம்ம ஜரி வந்து கொலுசு மெட்டீரியலாம் கிளிக்கும். பட் இதில் அந்த மாதிரி எதுவுமே வராது. அவங்களே பால்ஸ் வச்சு இது பண்ண மாதிரி மெட்டீரியலே அந்த மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் பார்டர் மட்டும் திக்காக இருக்கிற மாதிரி இருக்கும், நம்மளுக்கு எந்தவித டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் இருக்கும். செம்ம சூப்பராக இருந்ததுங்க. வேர் பண்ணிக்கிறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. நல்லா ஒரு ப்ரீ ப்ளீட் பண்ணி ட்ராப் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், செம்மையாக இருக்குங்க. இதுக்கு ஆரி எதுவுமே போட தேவையில்லை. இப்போ வந்த பேட்ச் ஒர்க் டிசைன் தான் நான் செஞ்சு கொடுத்தேன். செம்ம, எல்லாருமே பாராட்டிட்டாங்க. எனக்கு என்னன்னா கொடுக்குறக்கும் மனசு இல்லை, வச்சுக்கிறக்கும் மனசு இல்லைங்கிற மாதிரி. பாருங்கள், ரெண்டும் சேம் கலராக இருக்குது, பார்டர் மட்டும்தான் டிஃப்ரெண்ட்டு. அதையே தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். சரி சரி உங்கள் கவலையை போக்குறேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போயிட்டேன். அப்படி ஓகே, நெக்ஸ்ட் ஒன் என்ன சொல்கிறது, நான் வந்து மிதக்கிறேன்னு கூட சொல்லலாம் அந்த மாதிரி. ஆக்சுவலாக நான் இதே இல்லை வேற ஒரு கலர் எடுத்திருந்தேன், வீடியோவில் கூட நான் போட்டிருந்தேன்னு நினைக்கிறேன். அது ஒருத்தவங்க தெரிஞ்சவங்க எடுத்துக்கிட்டாங்க. எனக்கு மனசே இல்லை, இந்த சாரி நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு தான் நம்ம எடுத்தோம், அவங்க எடுத்துக்கிட்டே அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். சரி, இன்னொரு மனசுக்குள்ள என்ன தோணுச்சுன்னா, சரி இது கொஞ்சம் ஏஜ்டு பீப்புள் கட்டுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சேன். அப்புறம் இன்ஸ்டால பாக்குறப்போ அந்த சூப்பர் சிங்கர்ல வர ஸ்ரீனிஷா அவங்க ஒரு இதுல ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க. இதே சேம் கலர் சாரி கட்டிட்டு, என்னடா இது அந்த பொண்ணை சின்ன பொண்ணை இவ்வளவு அழகா கட்டியிருக்கே, நம்ம ஏன் ட்ரை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு புக் பண்றதுக்கு போனா, நான் வாங்கினதை விடவும் ரொம்ப ரொம்ப ரேட் கம்மியாயிடுச்சு. எனக்கு சொல்றது விஜி யூ ஆர் லக்கி அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலா நான் சொல்லுவேன், இந்த செல்லருக்கு நம்ம பாராட்டு கொடுக்கறதா, ப்ரமோட் பண்ண பாராட்டு கொடுக்கறதா, இல்லைன்னா டைம்ல அதை சூஸ் பண்ணி எடுத்த விஜிக்கு பாராட்டு கொடுக்கறதான்னு. இதோட ரேட்டு வந்து 380. என்ன சொல்றது, கோவில் ஃபங்க்ஷனுக்காக இதை நான் வேர் பண்ணிட்டு போனேன். எல்லாருமே வாவ் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கும் இந்த வயலட் சாரிக்கு இந்த கிரீன் கலர் பார்டர் வந்து ஹைலைட் பண்ணி என்ன சொல்றது, திமுக ஆட வச்சிடுச்சு. பல்லும் பிளவுஸ் கொஞ்சம் அந்த ரெட்டிஷ் கலந்த மாதிரி இருக்கும். சரி எனக்கு அதுலன்னு சொல்லிட்டு நான் பிளைன் வயலட்லயே ஒரு சில்க் காட்டன் பிளவுஸ் இருந்தது, அதுக்கு 6 செம்ம கலக்கலா கோவில் ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்துட்டேன்.
இங்கே பாருங்கள், இதுதான் ப்ளவுஸு. எனக்கு இதில் பெருசாக ஒன்றும் உடன்பாடு இல்லைன்னு சொல்லிட்டு சரி வேறு ப்ளவுஸ் போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு வயலட்லேயே அந்த பாடி போர்ஷன் கலர்லேயே எடுத்து டிசைன் பண்ணி போட்டேன். செம்ம சூப்பராக இருந்தது. நம்மளுக்கு இன்னொரு அதில் பாதி மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் பார்டருக்காக. அப்புறம் நம்மளுக்கு ப்ளீட்டும் இன்னும் 2-3 நல்லா ஹைட்டாகவும் வேறு இருக்கனால சரி கொஞ்சம் எக்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். எனக்கு இந்த சாரி எடுத்ததுல என்ன சொல்றது 1000 அப்படியே எனக்கு மனசுக்குள்ள ஜிகு 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 ஜிகுன்னு ஹாப்பி. ஆக்சுவலா அதை கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நான் மனசு இது ஆச்சு, கஷ்டமாச்சு, என்னடா மெயின். அதுக்கப்புறமும் அதான் சொன்னேன், சரி பரவாயில்ல போ, அது கொஞ்சம் இதா இருக்கு. அதுக்கப்புறம் போய் இதை விட கோவில் இதோட ரேட்டு கேட்டு ரொம்ப அசந்து போயிட்டாங்க. ஓ 380 rupeesக்கு இவ்வளோ சூப்பரான சாரியா? ஐயோ விஜிகாக்கு மட்டும் எங்கிருந்து கிடைக்குது, வேற எங்கிருந்து? மீஷோல இருந்துதா? நம்மளுக்கு எப்பவுமே மீஷோ தாம்மா அப்படின்னு சொல்லிட்டு கலக்கிட்டு வந்துட்டோம். செம்மையா இருக்குல்ல? உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். இப்போ ஓரளவுக்கு ரேட் ரெடியூஸில் தான் போயிட்டு இருக்குது, போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வந்து சொல்லுவேன், ஜரி எல்லாம் கிடையாது, எல்லாமே ஜரி தான். அப்புறம் எல்லாரும் கேட்டாங்க குத்துற மாதிரி எல்லாம் இருக்கா அப்படின்னு. அதுவும் இல்லை, 1 day ஃபுல் டே வேர் பண்ணியிருந்தேன். அதுவும் அங்கே நல்ல வெயில், அங்கேயே எனக்கு எந்த டிஸ்டர்பன்ஸே இல்லை, கம்ஃபர்டபுளாகவே ஃபீல் ஆச்சு. ரொம்ப லைட் வெயிட்டட் தான். ரொம்ப ஒரிஜினல் பட்டு சாரி இல்லாமல் சாதாரண பட்டு சாரி எல்லாம் ரொம்ப மடமடன்னு இருக்கும்ல, அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே இல்லாமல் ரொம்ப 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 சாஃப்டாக இருந்தது, ஸ்கின் டச்சாக இருந்தது, கம்ஃபர்டபுளாக இருந்தது. நம்மளுக்கு மெயின் வந்து 1 day ஃபுல்லாக வேர் பண்ணாலும் நம்மளை என்ன சொல்கிறது, ஐயோ எப்படா கலத்தி போடுவோம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் இருந்தாலே போதும் இல்லையா? அந்த மாதிரி தான் இந்த சாரீ இருக்கும். சம்மராக இருக்குது, நீங்களும் ட்ரை பண்ணலாம். இதுலேயும் நிறைய கலர்ஸ் அவைலபிள்ங்க. இந்த கலர் மட்டும்தான்ட்டு இல்லை, நிறைய கலர்ஸ் இருக்குது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் 2 பார்சல் வந்திருக்கு, அதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்துடலாம். சுடிதார் செட்டு, குர்த்தி, குர்த்தா, மெட்டீரியல் எல்லாமே அடுத்த வீடியோவில் பார்த்துடலாம். இந்த தடவை ஒன்லி சாரீஸ், அதுவும் அஃபோர்டபுள் சாரீஸ் தான் மோஸ்ட்லி. என்னடா இது, நம்ம சிசர் தேடுறப்ப தான் எதுவுமே கட்டுற எதுவுமே கிடைக்காது, ட்ரிம்மரு. அப்புறம் ஒரு வழியா இது வந்து நம்மளோட ஆல் டைம் ஃபேவரட் பட்டோலா சில்க் சாரீ. ரொம்ப இன்ஸ்டாவில் ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருந்தது. சரி நம்ம மீஷோலையே ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மீஷோலையும் இன்ஸ்டாலையும் எல்லாத்துலேயும் ஒரே ரேட் மாதிரி தான் இருந்தது. ஒரு 100 ரூபாய் முன்ன பின்ன இருந்த மாதிரி இருந்தது. பட்டு மீஷோலேருந்து வந்தது நான் கூட கொஞ்சம் பயந்தேன், ஐயோ குவாலிட்டி இருக்குமோ இல்லையோனோ. வாவ், இதுவும் டபுள் ஷேடுங்க, அந்த வயலட்டும் பிங்க்கும் சேர்ந்து செம்மையான ஒரு கலர் காம்பினேஷன் தான். இது வந்து எப்போவுமே ரிச்சாக காட்டும் இந்த கலர் வந்து. எப்போ இந்த சில்க் சாரீல இந்த கலர் தெரியுமா, கான்ட்ராஸ்ட்டு, அந்த மாதிரி ஜரி சூப்பரான ஜரி கான்ட்ராஸ்ட் கலரில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் கீழே அந்த பட்டோலா டிசைன் கொடுத்துருக்காங்க, அந்த கிளி மாதிரி, அது மாதிரி இது மாதிரி. இதுலேயும் நிறைய கலர்ஸ் அவைலபிள் இருந்தது. இதோட ப்ளவுஸே இது செம்ம சூப்பராக இருந்தது. அப்புறம் நானும் இதை டிசைன் பண்ணி வேர் பண்ணிட்டு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனோம். நான் எப்போ சொல்கிற மாதிரி தான், எந்த ஃபங்க்ஷனுக்கு போனாலும் எல்லாத்தோட பார்வை நம்ம மேலே இருக்கணும் இல்லையா? ஒரு செகண்ட் திரும்பி பார்க்கணும், அந்த மாதிரி இருக்கணும். இந்த சாரீ கட்டிட்டு போனப்போ அப்படிதான் இருந்தது. எல்லாரும் வந்து நம்மக்கிட்ட கேட்கணும். செம்மையாக இருந்தது. இதுக்கு ப்ளவுஸ் வந்து நான் நல்லா டிசைனாக ஸ்லீவில் வந்து ஒரு வீ கட் கொடுத்து அதில் ஹேங்கிங் மாதிரி பீடு ஹேங்கிங் மாதிரி கொடுத்துருந்தேன். சரி சும்மா ட்ரை பண்ணி பார்ப்போமே சொல்லிட்டு நல்லா டீப் நெக் கொடுத்து வெறும் நாட் கொடுத்துட்டேன். பேக்கு நான் வேர் பண்ணிட்டு போய் ரீல்ஸ் கூட போட்டேன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் சூப்பராக இருந்தது. அப்புறம் இந்த இதில் போட்டிருக்கிற ஜுவல்ஸ் வந்து கோல்டுங்க. நெக் செட் வந்து எல்லாரும் கேட்டிருந்தாங்க, நீங்க போடுற நெக் செட் எல்லாம் சூப்பர்பா இருக்கு, ஜும்கா எல்லாம் செம்மையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதையும் ஒரு ஷார்ட்ஸா போடலான்னு யோசிச்சேன். பட் நிறைய இருக்கிறதுனால ஷார்ட்ஸா வேண்டாங்க, வீடியோவாவே போட்டுடலாம். அடுத்த வீடியோ அதெல்லாம் வரும். மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி வச்சுக்கணும். நான் போடுற வீடியோவோட அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைச்சிடும். உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த சாரீ பூஜா ஹெக்டே சாரீ. ஆக்சுவலாக அவங்க வந்து வயலட் கலர் ப்ளூ, என்ன ப்ளூ அது, ராயல் ப்ளூ மாதிரி கட்டியிருப்பாங்க. சரி அந்த கலர் நம்மக்கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு இந்த காஃபி ப்ரௌன் சூஸ் பண்ணேன். ஒரு லைட் வெயிட்டடான ஃபுல்லி செக்குடு ஒரே பேட்டர்ன். எதை எடுத்தாலும் இந்த விஜிக்கு ஸ்மெல் பண்ணி பார்க்கறதே வேலையாக போச்சு. ஒரு சின்ன சின்ன டேசல் கொடுத்துருக்காங்க, லைட் வெயிட்டடாக இருக்குது. இந்த மங்களகிரி சாரீ இருக்கும்ல அந்த மாதிரியே இருக்குது. இதை பார்த்தா எனக்கு அதுதான் ஞாபகம் வந்தது. பல்லுவும் ப்ளவுஸும் கோல்டன் ஜரி மிக்ஸ் ஆன மாதிரி அதே ப்ரௌனில். இதில் வேறு எந்த
டிசைன் எதுவுமே இருக்காது, வெறும் ஒரே மாதிரி பாத்தீங்களா? ஒரே பேட்டர்ன்ல இருக்கும். அரசியல் நல்லா இருக்கு, வேர் பண்ணிக்கிறதுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும். ஓரளவுக்கு நம்ம சின்ன ஃபங்க்ஷனுக்கெல்லாம் போகணும், ரொம்பவும் பெரிய பார்டரு பட்டு சாரி எல்லாம் கட்டிட்டு போக வேண்டாம், ஓரளவுக்கு பார்டர் வச்ச சாரி வேணும்னா நீங்க இது தாராளமா ட்ரை பண்ணலாம். இதுலயும் இப்பெல்லாம் 2 அவைலபிள், பிங்க் வந்திருக்குது, அப்புறம் நான் சொன்ன மாதிரி தான் அந்த ராயல் ப்ளூ மாதிரி ஒரு ப்ளூ, இந்த காஃபி ப்ரௌன் நல்லா இருந்தது, அப்புறம் ரெட் ஒன்று வந்தது, நானும் பார்த்துருக்கேன். நம்மளுக்கு அதுவும் இல்லாமல் பூஜா ஹெக்டே ரொம்ப பிடிக்குமா, அதனால சரி அவங்க சாரீ எடுத்து ட்ரை பண்ணுவோன்னு சொல்லிட்டு எடுத்து ட்ரை பண்ணேன். நல்லாவே இருக்குது, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் நம்ம அப்ளை பார்த்தோம்ல ஒரு வயலட் சாரீ, அதே பேட்டர்னில் வர இன்னொரு இது இன்னொரு பேட்டர்னில் இருக்கிறது. இதுவும் கலர் கான்ட்ராஸ்ட்ல, இந்த சாரீ ஃபுல்லா நிறைய கான்ட்ராஸ்ட்ல இருக்கும், செம்ம சூப்பரா இருக்கும். சரி இந்த வயலட் வித் ப்ளூ நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தேன். ஆக்சுவலா நான் இதுலயே இன்னொரு சாரியும் எடுத்தேன், அதோட வீடியோ அடுத்ததா வரும்னு நினைக்கிறேன், ஏன்னா ரொம்ப லெங்தி வீடியோவா போயிடுச்சா. அது ரெட் வித் ப்ளூ செம்மையா இருக்கும், அதெல்லாம் அடுத்த வீடியோல உங்களுக்காக காட்டுறேன். இதுவும் வைர ஊசி பேட்டர்ன்ல இருக்கும். இதுல வர்ற எல்லா சாரியோட கலர் கான்ட்ராஸ்டும் செம்மையா இருக்கும், நல்லா இருக்கும். நம்ம நினைப்போம் இந்த கலருக்கு இதுதானே இருக்கும் அப்படின்னு, அந்த மாதிரி இல்லாம டிஃப்ரெண்டா கொடுத்துருப்பாங்க. அங்கங்க பெரிய பெரிய மோட்டிவ் நல்லா கிட்டக்கவே கொடுத்துருப்பாங்க. மேலே ஒரு 5 இன்ச்சு பார்டரு, கீழே ஒரு 7லேருந்து 8 இன்ச்சு வரைக்கும் பார்டரு. கான்ட்ராஸ்ட்லேயே பல்லும் ப்ளவுஸும் கொடுத்துருக்காங்க. இதுவும் அதே மாதிரி தான், ஜரி வந்து ரொம்ப ஹெவியாலாம் இருக்காது, சாஃப்டாக இருக்கும், ஸ்கின் டச்சாக தான் இருக்கும். உங்களுக்கு ரொம்ப ரேஷஸாக இருக்கிற மாதிரியெல்லாம் இருக்காது. ஒரு ஜரி எல்லாம் அப்படியே என்னமோ செம்பு கம்பி வச்சு குத்துன மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரியெல்லாம் இதெல்லாம் இல்லாமல் சாஃப்டாகவே இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் நான் சொன்னேன்ல இது ரஸ்டிகாரன் சீரீஸாக போடணும்னு சொல்லிட்டு, அதே மாதிரி தான் ஒவ்வொரு தடவைக்கு ஒரு பேட்டர்னில் எடுப்பேன் ரஸ்டிகாரஞ்சு. இது ஆக்சுவலாக சில்க் சாரீ இல்லாமல் இந்த நம்ம நாராயண்பேட் சாரீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலதெல்லாம் எடுப்போம் இல்லையா, அந்த டைப்பில் வரும். ஆக்சுவலாக நாம் இமேஜில் பார்க்குறப்போ ரஸ்டிக் ஆரஞ்சு மாதிரி இருந்தது, வந்தது வந்து ஒரு பியூர் மாம்பழம் ஆரஞ்சு. பட் இது வந்து பார்டர் நல்ல காஃபி ப்ரௌன் தான், சாக்லேட் ப்ரௌன் காஃபி ப்ரௌன் எது வேணாலும். அதாவது வடிவேலு சொல்லுவார், இந்த உடல் அந்த தலையுடன் சேரப்போகிறது, அந்த மாதிரி அந்த ஃபர்ஸ்ட் சாரியோட ஆரஞ்சு கலரும் இந்த ரஸ்டிக்கு ப்ரௌன் பார்டரும் சேரணும், அப்போதான் சூப்பராக இருக்கும். மா இதுக்கு மேலே நீங்கள் அதான் மம்மு சொன்னா, இல்லைடா இந்த கலர் இல்லைடா, நான் சூஸ் பண்ணது இந்த கலர் இல்லைடா அப்படின்னு சொன்னேன்னா, அம்மா நீங்களே பேசாமல் 2 சாரீ எடுக்கிறீங்கல்ல, கஸ்டமைஸ் பண்ணிடுங்க, இதை வெட்டி அது கொட்டவீங்க, அதை வெட்டி. அப்போதான் இந்த டைலாக் காமெடி டைலாக் சொன்னா, அப்படி இந்த உடல் அந்த தலையுடன் சேர வேண்டுங்கிற மாதிரி. நாராயண்பேட் சாரீ எப்படி இருக்குமோ, பல்லு ஹெவியாக இருக்காது, வெறும் 2 கோடோட இருக்கும். பட்டு வேர் பண்ணிக்கிறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். பார்டரும் இதுலேயும் ரெட்டப்பட்ட அன்னப்பக்ஷி வச்ச மாதிரி ரெட்டப்பட்ட பார்டர் செம்ம சூப்பராக இருக்குது. சிம்பிளாக ஒரு கோவிலுக்கு எங்கேயாச்சும் போகணுன்னா, கட்டிட்டு போகணுன்னா இந்த மாதிரி சாரியெல்லாம் நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். 1 டே வேர் பண்ணாலும் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாகவே இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இல்லை, நசனெல்லாம் இருக்காது. கலர் செம்ம, பார்டர் கலர் எனக்கு பிடிச்சது. அந்த எல்லோ மட்டும் இன்னும் கொஞ்சம் ஆரஞ்சாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நான் 10க்கு 10 கொடுத்துருவேன். பட் இப்போ வந்து 8 மார்க்கு தான் கொடுப்பேன். நல்லா இருக்கும். ப்ளவுஸும் வந்து அதே இதில் அந்த எல்லோவும் ப்ரௌனும் கலந்த மாதிரி பல்லு கலர்லேயே இருக்கும். நம்ம இல்லைன்னா சில்க் காட்டன்லேயோ இல்லை ரா சில்க்லேயோ இதுலேயோ எடுத்துக்கலாம் ப்ரௌன் கலர். இது வந்து இந்த ரேட்டுக்கு நான் இவ்வளோ சூப்பரான குவாலிட்டியாக வரும்னு எதிர்பார்க்காத ஒரு சாரீ. அதனால தான் வெளியே கிளம்பியிருப்பேன், அவசரமாக அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துட்டு எடுத்து வச்சுட்டு போயிட்டேன். அதாவது சரி லாவெண்டர் கலரில் ஒரு சாரீ எடுக்கணும்னு ஆசை ரொம்ப நாளாக. இதுவும் வைர ஊசி பேட்டர்னில் இந்த கோபுரம் டிசைன் மாதிரி வர மாதிரி வந்திருக்கும். லைட்டா ஒரு லோட்டஸ் பிங்க்ல பார்டர் செம்ம சூப்பரா இருந்தது அந்த கலர் காம்பினேஷன். இதுலயும் நிறைய கலர்ஸ் அவைலபிள். சரி நான் இந்த கலர் ட்ரை பண்ணுவோம்னு சொல்லிட்டு தான் ட்ரை பண்ணேன். ஒரு சாஃப்டான செமி கஞ்சி பட்டு தான். பல்லு பிளவுஸ் பார்டர் எல்லாமே 10 out of 10 கொடுக்கலாம், அந்த அளவுக்கு இருக்குது. செம்மைங்க, சூப்பர் குவாலிட்டியில அஃபோர்டபுள் பிரைஸ்ல தாராளமா இது ட்ரை பண்ணலாம். இதுல நிறைய கலர்ஸும் அவைலபிளா இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். இன்னும் மெகா பிளாக் பஸ்டர் சேல் போய்கிட்டே தான் இருக்கு, வேணும்னா போய் கிராப் பண்ணிக்கோங்க. நிறைய விஷ்லிஸ்ட்ல போட்டிருக்கிறதையெல்லாம் அள்ளிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணிடலாமா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங், டேக் கேர், பாய்.